ஹாய், நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமடி ஹேர் க்ரோத்துக்காக. இது வெறும் ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, ஹேர் நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்கராக ஆக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு தேவைப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான். இங்கே நான் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து நம்ம ரைஸ் வாட்டர் செய்ய போகிறோம். நான் வாஷ் பண்ணியாச்சு. இங்கே நான் வந்து அரிசிக்கும் கொஞ்சம் மேலே வந்து குவான்டிட்டி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே 30 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வெறும் அந்த வெள்ளை தண்ணி மட்டும் தனியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரைஸ் வாட்டர் வந்து பண்ணுவோம். ஸோ இது நம்ம ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ரைஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஓவர் நைட் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி 20 மினிட்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய ஹேருக்கு வந்து அடிக்கடி வந்து ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் என்கிட்ட ஸ்டாக் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்களும் இந்த ஹேர் ரென்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் ஹேர் க்ரோத்துக்காக. அது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன். நம்ம வெங்காயம் ஜூஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு. வெங்காயத்தை நல்லா வந்து தோல்லாம் உரிச்சிட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. மிக்சரில் நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணி மட்டும் வந்து உங்களுக்கு மேலவாக வரும். அந்த தண்ணி மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஜூஸ் அப்படியே வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரி அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும், போகவே போகாது. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமான குவான்டிட்டி மட்டும் இந்த ரைஸ் வாட்டரில் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வந்து இருக்காது. அண்ட் அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த ஆனியன் ஜூஸோட பெனிஃபிட்ஸும் இருக்க போது. இது நியர் அபவுட் 1.5 ஸ்பூன் இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ரோஸ்மெரி ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட். ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஸ்டோர்லாம் பண்ண வேணாம், எப்போல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணும்போது கம்மியான குவான்டிட்டியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம வெறும் ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ண போகிறோம், ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப தின்னாக இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, ஈஸியாக பிரேக் ஆகுதுன்னா ஆனியன் ஜூஸ் வந்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ரோஸ்மெரி ஆயில் வெறுமே ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் கிடையாது, இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் ரைஸ் வாட்டரை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹேரை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும், நல்லா சில்கி சாஃப்டாக ஆக்கிடும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான இன்க்ரீடியன்ஸ் ஹேர் க்ரோத்துக்காக. அண்ட் நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்லோவாக அப்ளை பண்ணுங்கள். ஆனியன் ஜூஸில் வந்து கண்ணில் படாமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். நார்மலாக அப்ளை பண்ணிட்டு விடாமல் கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் நல்லா மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் இது அப்படியே வச்சுருக்க போகிறோம். அண்ட் இது மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணால் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் உங்கள் ஹேர் க்ரோத்தில். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் இங்கே குட் வைப்ஸோட ஆனியன் ஷாம்பு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஷாம்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரபன்ஸ் இல்லை. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, உங்களோட ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஹேர் க்ரோத்தும் ப்ரொமோட் பண்ணும். இது நான் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் தண்ணியில் வந்து கொஞ்சமாக டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுற ஏரியா வந்து ஸ்கேல்ப் ஏரியா தான். லென்த்தில் அவ்வளோவா நம்ம வந்து இந்த ஷாம்புலாம் அப்ளை பண்ணோன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அண்ட் நீங்கள் 20 மினிட்ஸ் தான் வச்சதுனால அந்த ஆனியன் ஸ்மெல்லும் அவ்வளோவா வராது உங்களுக்கு. ஈஸியாக வந்து இந்த ஸ்மெல்லாம் போயிடும். அண்ட் அதே சமயத்தில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்கும் ஆனியனோடது. அண்ட் எப்போவுமே மசாஜ் பண்ணும் போது ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நெயில்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணலாம். நான் கண்டிஷ்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா குட் வைப்ஸோட ஆனியன் கண்டிஷ்னரே யூஸ் பண்ணுறேன். இந்த ஷாம்பு கண்டிஷ்னர்லாம் ஒரே ரேஞ்ச் தான், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ரேஞ்ச். இது நான் வந்து கொஞ்சமாக எடுத்து லென்த்தில் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் கண்டிஷ்னர் எப்போவுமே ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது, இன்னும் தின்னாக இருக்க மாதிரி இருக்கும் ஹேர். ஸோ அதனால் வெறுமே லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் ஃபால்லாம் அதிகமாக ஆகுதுன்னா ஹீட்டே யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி சாம்பிராணி யூஸ் பண்ணி ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஃபேவரட்டான மெத்தட். அண்ட் இதில் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா ஸ்மெல் வரும் ஹேர்லேருந்து. ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பர்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஹார்ட் பியூட்டி சேல் வந்து போயிட்டுருக்கு.
3rd to 10th August வரைக்கும் 50% வரைக்கும் நிறைய பிராண்ட்ஸில் ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் buy 1 get 1 ஃப்ரீ வேறு. ஷாப்பிங் கார்ட்டில் நீங்கள் 2 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்றுத்துக்கு தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, Akshara saying bye and take care of yourself. Bye.